ஃபர்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோ காட்டகிரி வீச்சோட இன்ட்ரோ தான் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருக்காருங்க. அப்போ அவரோட ஓனர் வந்து நீ என்ன இப்போலாம் ரொம்ப உழைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ நான் போய் தான் அவன் அதுக்கு இந்த காசு வேணுன்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ ஹேர் வச்சிருக்க ஒரு பேர் ஷிபி மார்க்டோ, அவர் தான் அந்த கிளாஸ் ரூமோட பிரசிடென்ட். நெக்ஸ்ட் இவங்க சவாராகி சீகை, இவங்க தான் கிளாஸோட வைஸ் பிரசிடென்ட். அப்புறம் இவர் மிகாசி டென்ஜா, இவர் தான் அந்த கிளாஸோட டாப்பர் ஜீனியஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இவங்க கோகோரோகி யுட்டோரி, இவங்க ரொம்ப அமைதியானவங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களாம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனே அவங்க ஒரு டீச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் அவனை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ட்ரிப்புக்கு சேர்த்து வச்ச அந்த 2 மில்லியன் எண்ணுமே காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எல்லா மணியுமே லாக்கரை தான் வச்சுட்டு போனேன் 50 பீரியட் அப்புறம், ஆனால் ஒரு கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்து பார்த்தோன்னா அந்த மணி அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் சவாராகியும் சரி அண்ட் பிரசிடென்ட் ஷீபியும் சரி 2 பேருமே ஸ்கூலுக்கு வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட காலும் சரி என்னோட டெக்ஸ்ட் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க அவங்க 2 பேர் அப்படின்ற மாதிரி நம்ம மசாக்கி சொல்கிறார் நம்ம ஹீரோ கிட்ட. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோ அவரோட வீட்டில் ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து கதை தட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்து பார்க்கும்போது கீழே ஒரு லெட்டர் போட்டிருக்கு. அது யார் எழுதிருக்காங்கன்னு பார்த்தா சவாராகின்ற மாதிரி போட்டிருக்கு. யூவி நான் அவங்ககிட்ட ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும், 11 மணிக்கு நம்ம ஸ்கூல் கேட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி அவங்க லெட்டர் எழுதிருப்பாங்க. ஸோ அவரை பார்க்க நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்காரு. அங்கே போய் பார்த்தா ஷாக்கு. அவங்க எல்லாரும் என்ன நீ இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. நீ தானே எங்களுக்குலாம் லெட்டர் அனுப்பிச்சு இங்கே வர சொன்ன அப்படின்ற மாதிரி அவங்கலாம் சொல்கிறாங்க. அந்த லெட்டரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ 2 லெட்டரையும் பார்க்குறாரு. பார்த்து ஒரே மாதிரியே இருக்குன்றதை புரிஞ்சுக்கின்னு யாரோ ஒருத்தவங்க வேணும் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. சடனா பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோக்கு ஷாக் தந்து அவரை படுக்க போட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸே அவங்க கடத்துற மாதிரி காமிக்கிறாங்க. சடனா யாரோ ஒருத்தவங்க ஃபேஸை நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமானது பணம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க இந்த உலகத்திலே பணத்தை விட ஒண்ணு பெருசா இருக்குன்னா அது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் யாரும் இல்லை நம்ம ஹீரோட அம்மா அப்பா தான். ஏன்னா நம்ம ஹீரோ மைக் இருக்கும்போது இதெல்லாமே வந்திருக்கு. கண்ணு முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒயிட் ரூம்ல வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு அந்த ஒயிட் ரூம் வால்ல இருந்து பிரேக் ஆகி ஒரு பொம்மை வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒருத்தவங்க இந்த கேரக்டர் பேர் தான் மானபு. இது வந்து ஒரு ஓல்டு அனிமே கேரக்டர்ல இருந்து வந்திருக்கு. இது பார்க்க அழகா இருந்தாலும் குழந்தைங்களோட ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு புடிங்க வாங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொம்மை என்ன சொல்றா, நீங்க இப்ப எல்லாரும் ஒரு சிம்பிளான ஒரு கேம் தான் விளையாட போறீங்க. நீங்க ஜெயிக்கிற ஒரு கேமுக்கும் உங்களுக்கு 2 மில்லியன் எண் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இல்லாம இந்த கேம்ல நீங்க நிறைய போனஸஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த கேரக்டர். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வாங்கின 20 மில்லியன் கடனையும் நீங்க அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொம்மை. அங்க எல்லாருமே என்னது 20 மில்லியன் கடனா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவா அந்த பொம்மையோட சட்டையை பிடிச்சி நாங்க எப்ப இவ்வளவு கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்கு எந்த கடனும் வாங்கின மாதிரி ஞாபகம் இல்லையா காட்டுகிரி? அப்பனா உன் கூட இருக்க வேற யாரா கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மை. நெக்ஸ்ட் நம்ம மசாக்கி அந்த பொம்மை கிட்ட பேச போறாரு. அப்படி என்ன சொல்ல வரனா எங்களே யாரோ ஒருத்தவங்க 20 மில்லியன் கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல வரையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ட் இந்த கேம்ல ஜெயிச்சோம்னா அந்த கடன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொம்மையும் ஆமா அதுதான் கரெக்ட் இப்பேச்சு புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குது. கேட்டது அங்க இருக்கவங்க எல்லாருமே நீ என்னதான் நாங்க கடன் வாங்கினாலும் நீ பண்ணது கிரைம், என்னது எங்க அப்பா அம்மா தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த பொம்மை நீங்களா தானே இந்த கேமை விளையாடணும்னு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆல்ரெடி இந்த கேமுக்கான 20 மில்லியன் 10% ஆன என்ட்ரி ஃபீஸ் நீங்க ஆல்ரெடி பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொம்மை சொல்லுது. அங்க இருக்க எல்லாரும் 20 மில்லியன் 10% அப்ப 2 மில்லியன் ஸ்கூல் ட்ரிப் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இங்க இருக்க யாராவது ஒருத்தவங்க அந்த ஃபீஸை பே பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த ஸ்கூல் ட்ரிப் ஃபண்டையும் திருடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ இந்த கேமை ப்ளே பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம மசாக்கி கேட்கிறாரு. நான் உங்களை இங்க இருந்து அனுப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த பொம்மை சொல்லுது. ஆனா யார் அந்த கடனை வாங்கினாங்களோ அவங்க தனியா அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொம்மை. அண்ட் நீங்க இந்த கேமை ஆட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த 20 மில்லியன் கடன் ஃபுல்லாவே பிரேக் ஆகி ஆளுக்கு 4 மில்லியனா வந்து டெப்டா கடனா ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொம்மை. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுறது மூலயமா அந்த கடனை அப்படியே குறைக்கலாம், 4 மில்லியனா குறையும். அண்ட் நீங்கள் விளாடுற கேமில் தோத்தீங்கன்னா உங்களோட கடன் ஒன்றும் அதிகமாகாது. ஆனால் எவ்வளோ நீங்கள் கடன் வச்சுருக்கீங்களோ அப்படியே அந்த மிச்சத்தோதுவே நீங்கள் கடனாளியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொம்மை. நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே என்னன்றதை யோசிச்சு முடிவை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மை திரும்பிது. நெக்ஸ்ட் ஷாட்டே நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யார் அந்த கடன் அப்படின்னு கேட்க வரதுக்கு முன்னாடி நம்ம சீகாவா இல்ல நம்ம இந்த சிச்சுவேஷன்ல யார் கடனாளின்றதை பத்தி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க உண்மையாலுமே ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல இருக்காங்க போல, எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டெஞ்சி சொல்றாரு. அண்ட் நம்மளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பி தான் ஹெல்ப் பண்றதுக்காக நிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி நம்ம சீகாவும் சொல்றாங்க. அவங்க கேட்டிருந்தா நான் கடனாவே எவ்வளவு வேணா தந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிபி சொல்றாரு. ஆமா நம்மளுக்குள்ளதான் அப்படின்ற மாதிரி நம்ம சீகாவும் சொல்றாங்க. இந்த ஹெல்ப் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி நம்ம தெஞ்சியும் சொல்றாரு. ஆமா நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம யூட்டோரியும் சொல்றாங்க. என்னடா உண்மையாலுமே சீரியஸாவா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நீயும் அதே மாதிரி தான் நினைக்கிற யுவிச்சி அப்படின்ற மாதிரி மற்றவங்க எல்லாரும் நம்ம யுவிச்சியை பத்தி கேட்கறாங்க. அந்த பொம்மையா வந்து என்னது நம்ம யுவிச்சிக்குன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸே சந்தேகப்படுறாரா அப்படின்ற மாதிரி கேக்குது. நம்ம யுவிச்சியா நான் சந்தேகம்லாம் பண்ணல, அந்த கடன் எதுக்கு வாங்கினாங்க அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த கடன் ஏதாவது ஒரு கேவலமான ரீசனுக்கு வாங்கியிருந்தாங்கன்னா நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே பேன் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குது அந்த பொம்மை நம்ம யுவிச்சி கிட்ட.
மேபி உனக்கு அந்த ரீசன்றது முக்கியம் இல்லை, உனக்கு அந்த காசை வேஸ்ட் பண்ண வேணாம் தான் தோணுது போல். உனக்கு யார் முக்கியம், காசு முக்கியமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குது அந்த பொம்மை. இந்த உலகத்தில் எனக்கு இது ரொம்ப முக்கியம்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல வர்றாரு. அந்த பொம்மையா சொல்லு எது அப்படின்ற மாதிரி கேட்குது. அட்வான்டேஜ் நம்ம ஹீரோட அப்பா பணம் தான் முக்கியம்னு சொன்னதும் அவங்களோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொன்னதே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த உலகத்திலே முக்கியமானது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் என்ன, வாங்க நான் உங்களோட ஃபர்ஸ்ட் கேம் ரூமை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொம்மை சொல்லுது. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பொம்மை வந்து அந்த கேமை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வருது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் இங்கே இருக்க உங்களோட நேம் டேக் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. நேம் டேக் மாற்றத்துக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்க நம்பர் நோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொம்மை. அது பின்னாடி பார்த்தா -4 மில்லியன்ற மாதிரி போட்டிருக்கு. ஆமா, உங்க பேர்ல இப்ப அவ்வளவு கடன் தான் இருக்கு, நீங்க கேம் விளையாடி ஜெயிச்சு அந்த நம்பரை 0 கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட கடனும் 0 ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொம்மை. பட் அந்த டேக்ல எவ்வளோ நம்பர் இருக்குன்றதை நீங்கள் யார்கிட்டையும் காமிக்கக்கூடாது. இன்கேஸ் காமிச்சிங்கன்னா அப்படியே அந்த அமௌண்ட்டு டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ பேசிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஆர் நோ கேம் மாதிரி வச்சுருக்காங்க. நடுவில் காயின் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன ஆன்சர் எது கரெக்டுன்னு தோணுதோ அது பக்கம் புஷ் பண்ணணும் அந்த காயின் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகுது. என்னன்னா, ஜப்பானோட நார்த் மோஸ்ட் ப்ரிஃபெக்சர் வந்து ஹொக்கைடோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு கொஸ்டினில். அது பக்கத்துலேயே ஒரு பூனை இருக்கு. அந்த பொம்மை வந்து அந்த பூனையை பார்த்து கரெக்டான ஆன்சரை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படி சொன்ன 10 செகண்டே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காயினும் மூவ் ஆகுது. மூவ் ஆகி எஸ்ன்ற ஆன்சரில் நிற்குது. அப்படி நின்ன உடனே அந்த பூனையும் கை தூக்கி டடா கரெக்ட் ஆன்சர்ன்ற மாதிரி சொல்லுது. இருக்க 5 பேருமே ஒரே ஆன்சரே சொல்லிச்சுன்னா இந்த பூனை வந்து கை தூக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அண்ட் அந்த 5 பேரில் யாராவது ஒருத்தவங்க தப்பான ஆன்சர் சொன்னாலும் அந்த பூனை அந்த தப்பா சொன்ன ஒரே ஆளுன்றதுனால அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது இந்த பொம்மை. மொத்தமாக 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் ஒரு கொஸ்டின் கிளியர் பண்ணாலும் நீங்கள் இந்த கேம் வின் பண்ணுவீங்க. அதே மாதிரி யார் கொஸ்டின் படிக்கணுன்றதை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அந்த ரீடருக்கு ஒரு நம்பர் என்வலப் இருக்கும், அதை அவங்க ஓப்பன் பண்ணி அதில் படிக்கலாம். வின் பண்ணுறவங்களுக்கு 2 மில்லியன் கிடைக்கும். ஸோ அது மூலமா எல்லாருக்கிட்டையும் 4 மில்லியன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போது மட்டும்தான் பேசணும். இன்கேஸ் நீங்கள் இந்த ரூல்ஸ் ஏதாவது பிரேக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைன் அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் நீங்கள் எல்லா கொஷினுமே ஆன்சர் தப்பாக பண்ணீங்கன்னா அண்ட் இன்கேஸ் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் இருக்கிறதுல அதிகமான கடன் வச்சுருக்காங்களோ அவங்க பேரில் மிச்சம் இருக்க எல்லாரோட கடனும் போய் விழுந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. அண்ட் நீங்கள் எல்லோரும் ரொம்ப பயப்படுறதுனால நான் கடைசியாக ஒரே ஒரு அட்வைஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொம்மை. என்னன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சந்தேகமே படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. ஹீரோவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த கேமை எப்படி விளையாட போகிறாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் இருக்குமா இல்லையான்றதை நெக்ஸ்ட் அந்த கேமில் தாங்க பார்க்கணும். இந்த சீரீஸில் ஒரு சீன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு சீனும் புரிஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ வரைக்கும் அந்த கேம் பற்றின இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கட்டும். ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி எபிசோடில் இவங்க எல்லாரும் எப்படி அந்த கேம் ப்ளே பண்ண போகிறாங்க, அந்த கேம் ப்ளே பண்ணுறப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா, இது எல்லாத்தையும் அழகாக பார்க்கலாம். பட் அது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட்டு ஃபுல் வீடியோ Thursday அப்போ போடுவோம், அதில் பார்த்துக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் ஃபுல் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.